நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் திமுக வேட்பாளர் கிட்டுவை எதிர்த்து பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை மாநகராட்சி 6வது வார்டை சேர்ந்த கவுன்சிலர் பவுல்ராஜ் மேயருக்கான தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது அவர் கிட்டுவை எதிர்த்து பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்போது கிட்டுவை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நெல்லை மாநகராட்சியின் மேயராக இருந்த சரவணன் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் காரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்தார். நெல்லை மாநகராட்சியின் பொறுப்பு மேயராக துணை மேயராக இருந்த KR ராஜு பொறுப்பு வகித்து வந்தார். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் நெல்லை மாநகராட்சியில் அடுத்த மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தலானது தற்போது துவங்கி இருக்கிறது. நெல்லை மாநகராட்சியில் சுமார் 55 கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். இது 47க்கும் மேற்பட்டோர் திமுகவை சேர்ந்தவர். எனவே திமுகவின் பெரும்பான்மை நெல்லை மாநகராட்சியில் இருப்பதால் திமுகவின் வேட்பாளராக கிட்டு ராமகிருஷ்ணன் திமுக தலைமை அறிவித்திருந்தது. அதனை உறுதி செய்யும் விதமாக நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய KA நேரு இருவருமே நெல்லையில் முகாமிட்டு வேட்பாளரை நேற்று அறிவித்திருந்தார்கள். தற்போது நெல்லை மாநகராட்சியில் இந்த வேட்பாளருக்கான தேர்தல் தற்போது துவங்கி இருக்கிறது. நெல்லை மாநகராட்சியின் திமுக அறிவித்திருந்த வேட்பாளர் கிட்டு ராமகிருஷ்ணனை எதிர்த்து 6வது வார்டு மாவட்ட உறுப்பினராக இருக்கக்கூடிய பவுல்ராஜ் என்பவர் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பவுல்ராஜ் என்பவர் ஏற்கனவே திமுகவில் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரது வார்டுகளில் எந்த பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்றாலும் அதனை உடனடியாக வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வந்த காரணத்தினால் அவர் திமுகவில் தற்போது தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை எதிர்த்து தற்போது பவுல்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது ஒட்டுமொத்த திமுகவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மறைமுக தேர்தலானது தற்போது தொடங்கி இருக்கிறது. மதியம் 1:30 மணிக்குள் தேர்தலானது முடிவு பெற்ற பிறகு அடுத்த மேயர் யார் என்று முறையாக அறிவித்து அதன் பிறகு வெற்றி பெறக்கான சான்றிதழ் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாகலட்சுமி, தற்போதைய விவரங்களுக்கு வழங்கியதற்கு நன்றி சரவணன்.